Dear students, Maths Theory of Equations exercise 3.5 start பண்ணுறோம். 4 exercise complete பண்ணியிருக்கோம். Solve sin squared x minus 5 sin x plus 4 equal to 0. இதில் sin x tன்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா sin x க்கு t ன்னு வச்சிங்கன்னா t ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். என்ன பாசிபிலிட்டினா மைனஸ் 1 மைனஸ் 4 தான். அப்போ t மைனஸ் 1 t மைனஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டீயோட வேல்யூ 1ன்னு வரும், டீயோட வேல்யூ 4ன்னு வரும். இப்போது t 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் sin x is equal to 1. இது ரெண்டு மெத்தடில் போடலாம். அப்போ x is equal to sin inverse 1ன்னு சொல்லிட்டு π/2ன்னு போட்டுக்கலாம். இது டேரெக்டாக ஜென்ரல் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் sin x is equal to சைனோட எத்தனை டிகிரிக்கு இந்த 1 வரும்னு பார்க்கணும். sin π/2. sin θ ஈக்குவல் டு sin ஆல்ஃபான்னு இருந்துச்சுன்னா நம்ம 11th பார்த்துருப்போம். இப்போ x is equal to n π minus 1 whole power n plus π/2. சில புக்கில் இந்த ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, n π minus 1 whole power n π/2ன்ட்டு. சில புக்கில் வந்து 2n πன்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஆன்சருமே கரெக்டு தான். அந்த 2n π எப்படி வந்துச்சுன்னா when n replaced by 2n, n இருக்கிற இடத்துல 2n கொடுத்தா அப்படின்னு சொன்னால் இந்த இடம் 2n π மாறும், மைனஸ் 1 whole power 2n மாறும் இன்ட்டு π/2. அப்போ x is equal to 2n π மைனஸ் 1 ஸ்கொயர்டு வந்து ப்ளஸ் 1, ஒன்னோட பவரில் என்ன நம்பர் இருந்தாலும் அது 1 தான். ஸோ இந்த டோட்டல் டைம் என்ன ஆகிடும்னா 1ன்னு வந்துடும். இப்போ x is equal to 2n π ப்ளஸ் π/2. இந்த ஆன்சர் கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். x is equal to n π ப்ளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் n π/2 கொடுத்துருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு t ஈக்குவல் டு 4. அப்போது t இருக்கிற இடத்துல நம்ம sin x கொடுத்தா sin x is equal to 4. சைனோட எத்தனை டிகிரிக்கும் 4ங்கிற வேல்யூ வரவே வராது. அப்போ sin x equal to 4 இஸ் நாட் பாசிபிள். அப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது. இப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான். t ஈக்குவல் டு 4 இருந்தால் sin x is equal to 4. சைனோட எத்தனை டிகிரிக்கும் 4ங்கிற வேல்யூவே வராது. ஏன்னா சைன் வேல்யூ வந்து மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1ஓட முடிஞ்சிடும். இப்போ இந்த 4ங்கிற வேல்யூ வராது அப்படிங்கிறதுனால விச் இஸ் நாட் பாசிபிள், தேர்ஃபோர் நோ சொல்யூஷன். நெக்ஸ்ட் 8 x power 3/2n minus 8 x power minus 3/2n that is equal to 63. இல்லை இந்த x power 3/2n t ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். put x power 3/2n is equal to t. அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது? 8t minus 8 power minus t. 8t power minus t that is equal to 63. அடுத்த ஸ்டெப்பில் 8t இந்த 8 power minus t 8/t ன்னு எழுதிக்கலாம். that is equal to 63. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக t ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 63 உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க. t ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 8t ஸ்கொயர், இங்கே t கேன்சல் ஆகும், இது 63tன்னு மாறும். உள்ளார வந்துச்சுன்னா மைனஸ் 63t. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 64 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 65. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 64, ஆட் பண்ணுறப்போ மைனஸ் 63. இப்போ பாசிபிலிட்டி மைனஸ் 64 1,
கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 8. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணிக்க. இப்போ t minus 8 t plus 1 that is equal to 0. இப்போ ரெண்டு வேல்யூ கிடச்சிச்சு. t equal to 8 t equal to 1. இப்போ t 8 இருந்துச்சுன்னா when t equal to 8 t ஓட வேல்யூ ஆக்சுவலாக நம்ம என்னன்னு வச்சுருப்போம்னா x power 3/2n that is equal to 8. பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ x is equal to இந்த 3/2nங்கிறது ஆப்போசிட் சைடில் ரெசிப்ரோக்கலாக 8 பவர் 2n/3ன்னு மாறிக்கும். இதே நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 8 பவர் 1/3 ஹோல் பவர் 2n எழுதிக்கலாம். 8 பவர் 1/3ங்கிறது 2, 8ஓட கியூப் ரூட் 2. இந்த 2n நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் இன்ட்டு n. இப்போ 2 ஸ்கொயருங்கிறது 4. இப்போ 4 பவர் n. when t equal to 1 t 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் t ஓட வேல்யூ x பவர் 3/2n. இது வந்து 1/8 இது. t is equal to 1/8. இப்போ t equal to 1/8 that implies x is equal to the 3/2n ஆப்போசிட் சைடில் ரெசிப்ரோக்கலாக மாறுது. 1/8 பவர் 2n/3. 1 இந்த 8 பவர் 2n/3 ஓட வேல்யூ 4 பவர் n. அப்போ x is equal to 1/4 பவர் n. therefore the solutions 4 பவர் n 1/4 பவர் n. இந்த இடத்துல t ஓட வேல்யூ 1/8, இது 1/8. next sum, solve 2 root of x by a plus 3 root of a by x that is equal to b by a plus 6a by b. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் இதை ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ 2 root of x by a plus 3 root of a by x whole square that is equal to b by a plus 6a by b whole square. இது a plus b whole square ஃபார்முலா. a ஸ்கொயர்டு போட்டால் 2 ஸ்கொயர்டு 4. இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப ரூட்டு கேன்சல் ஆகி வெறும் x by a வரும். அப்போ a ஸ்கொயர்டு முடிஞ்சு. b ஸ்கொயர்டுக்கு 3a ஸ்கொயர் பண்ணால் 9. இதை ஸ்கொயர் பண்ணிட்டா ரூட்டு கேன்சல் ஆகி a by xன்னு வரும். ப்ளஸ் 2ab வரணும். அப்போ 2 into 2 4, 4 into 3 12ன்னு வருது. இந்த x by aவும் a by xன்னு கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். இப்போ 12 into 1 வந்து 12. that is equal to இது a plus b whole square ஃபார்முலா. a square b square by a square. அடுத்தது b square 36a square by b square plus 2ab. இது அப்படியே ரெண்டால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் இது 12 மாறிடுது. இந்த b by aவும் a by bயும் கேன்சல் ஆகிடுது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவலைஸ் பண்ணுறப்ப ரெண்டுலையும் காமன் டைமே கேன்சல் பண்ணிடலாம். இந்த ப்ளஸ் 12 கேன்சல் ஆகிடும், இந்த ப்ளஸ் 12 கேன்சல் ஆகிடும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ax, இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9, இந்த a கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 9a ஸ்கொயர் டிவைடட் பை ax. அதே போல் இதுக்கும் எல்சிஎம் a ஸ்கொயரையும் b ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயர் b ஸ்கொயர். இந்த b ஸ்கொயரை லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணால் b பவர் 4 ப்ளஸ் a ஸ்கொயரை ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணால் 36a பவர் 4. இங்கே a ஸ்கொயர் இருக்குது, இங்கே a இருக்குது. ஒரு a கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9a ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு b பவர் 4 ப்ளஸ் 36a பவர் 4 டிவைடட் பை ab ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே டினாமினேட்டரில் இருந்திருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டுட்டு வரதுக்காக ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 4 கேன்சல் ஆகும், எக்ஸ் ஸ்கொயர். இங்கே 4 டிவைட் ஆகும், 9/4 a ஸ்கொயர். இங்கே 4 டிவைட் ஆகும், 1/4 b பவர் 4 36a பவர் 4 டிவைடட் பை ab ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் இந்த டோட்டல் டைமை உள்ளார எடுத்துகிட்டு வரலாம். அட் தி சேம் டைம் இந்த ab ஸ்கொயர் வந்து இது ரெண்டுக்குமே காமன். இந்த b பவர் 4 ab ஸ்கொயர் காமன்கிறப்ப இந்த b ஸ்கொயர் இந்த b பவர் 4ல் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ b ஸ்கொயர் வந்துடும். இந்த 4 இதோட மல்டிப்ளை ஆகி 4a
ப்ளஸ் இந்த ஏபி ஸ்கொயர் இதுக்கும் காமன். இந்த ஏ பவர் 4ல் ஒரு தடவை கேன்சல் ஆகி ஏ கியூப்னு மாறும். இந்த 4 உள்ளார மல்டிப்ளை பண்ணுறப்ப டிவிஷனில் வரும். இந்த டிவிஷனில் இருக்கிற 4 36ஓட கேன்சல் ஆகி 9 வரும். இப்போ பி ஸ்கொயர்டு பை 4a ப்ளஸ் 9a கியூப் பை பி ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம் அப்படியே உள்ளார வருது. உள்ளார வந்து சைன் மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஃபார்ம். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா பி ஸ்கொயர்டு பை 4a ப்ளஸ் 9a கியூப் பை பி ஸ்கொயர்னு இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 9 by 4a ஸ்கொயர். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ்னால் இது ஒரு ரூட், இது ஒரு ரூட். தேர்ஃபோர் ரெண்டு ரூட்டோட அடிஷன் தான் இது. தனித்தனியாக சொல்யூஷன் பார்க்குறப்ப இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும், இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் b squared by 4a and 9a cube by b squared. Next sum, solve 6x power 4 minus 35x cube plus 62x squared minus 35x plus 6 is equal to 0. இதை நம்ம எப்படி பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக வர மாதிரி பேர் பண்ணிக்கலாம். 6x power 4ஐயும் 6ஐயும் ஒரு பேராக எடுத்திருக்கேன். இந்த மைனஸ் 35x கியூபையும் மைனஸ் 35xையும் ஒரு பேராக எடுத்திருக்கேன். இந்த 62x ஸ்கொயர் ரிமைனிங் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து 6x ஸ்கொயர்டை காமனாக எடுக்கலாம். 6x ஸ்கொயர்டை காமனாக எடுத்தால் உள்ளுக்குள்ளார 6x ஸ்கொயர்டாலே டிவைட் பண்ணணும். அப்போ 6 கேன்சல் ஆகும். இந்த x பவர் 4 x ஸ்கொயரால் டிவைட் ஆகி வெறும் x ஸ்கொயர்னு வரும். இங்கே 6ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டோம். அப்போ 1/x ஸ்கொயர். சிமிலர்லி இதுலேருந்து 35x ஸ்கொயர் மைனஸ் 35x ஸ்கொயரை வெளியில் எடுத்துருவோம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்டு வெளியில் வர்றப்போ ஒரு எக்ஸு மைனஸ் வெளியில் போனதுனால இங்கே ப்ளஸ்ஸு 35x இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு 1/xன்னு வந்துட போகுது. ப்ளஸ் 62x ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு அந்த டோட்டல் டேர்ம்லேருந்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக எடுத்துருவோம். எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக எடுத்து 0ல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிட்டு இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து டீன்னு வச்சுக்கோம். எக்ஸ் ப்ளஸ் 1/x டி அப்படின்னு சொன்னால் இதை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab போடுறப்போ x 1/x கேன்சல் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 உள்ளார வந்துருச்சு. டி ஸ்கொயர் மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்னு வருது. இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம 0ல் டிவைட் பண்ணிட்டோம். அப்போ 6 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர் மைனஸ் 2னு போட்டுடலாம். மைனஸ் 35 இந்த எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு பதிலாக டீன்னு போட்டுடலாம். ப்ளஸ் 62 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 6ஐ உள்ளார மல்டிப்ளை பண்ணினா 6t ஸ்கொயர் மைனஸ் 12 மைனஸ் 35t ப்ளஸ் 62 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதை அசம்பிள் பண்ணு. 6t ஸ்கொயர் மைனஸ் 35t 62 மைனஸ் 12 ப்ளஸ் 50. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 300 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 35 வரணும். ஒரே பாசிபிலிட்டி மைனஸ் 20 மைனஸ் 15. கோஎஃபிஷியன்ட் 6ஆல் டிவைட் பண்ணிக்க. பட் 6ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு t மைனஸ் 10/3 t மைனஸ் 5/2 தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இப்போ t 10/3 இருக்கும், t 5/2 இருக்கும். இப்போ t 10/3 இருந்தால் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால் டீயோட வேல்யூ நம்ம x ப்ளஸ் 1/xன்னு வச்சுருப்போம். இப்போ x ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 10/3. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக எக்ஸால் மல்டிப்ளை பண்ணு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் கேன்சல் ஆகி 1, இந்த பக்கம் 10x/3. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு 10x உள்ளே எடுத்துருவோம். 3x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 9, ஆட் பண்ணால் மைனஸ் 10. இப்போ மைனஸ் 9 மைனஸ் 1 3ஆல் டிவைட் பண்ணிக்க. இப்போ எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 1/3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அண்டு 1/3. நெக்ஸ்ட்டு t ஈக்குவல் டு 5/2ன்னு கொடுப்போம். டீயோட வேல்யூ ஆக்சுவலாக எக்ஸ் ப்ளஸ் 1/x. எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 5/2.
இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக திரும்ப எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் கேன்சல் ஆகி 1, இங்கே 5x/2. இந்த 2 லெஃப்ட் சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 5x உள்ளே கொண்டு வந்துடும். இப்போ 2x² - 5x + 2 = 0ன்னு வரும். இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு x - 2 x - 1/2 = 0. அப்போ x = 2 x = 1/2ன்னு வரும். Therefore the roots are 2 1/2 3 1/3. சில புக்கில் வந்து ஆன்சர் வந்து மாறி இருக்கும் பார்த்துங்க. சில புக்கில் வந்து -2 - 1/2ன்னு இருக்கும். ஆக்சுவலாக ஆன்சர் வந்து இதுதான் 2 1/2 3 1/3. Solve x⁴ + 3x³ - 3x - 1 = 0. இல்லை 2 டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அந்த என்ன டைப்புங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஈவன் டிகிரி ஈக்குவேஷன் ஆஃப் பை டைப் 2ன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த தியரம் ப்ரூவ் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம +1 - 1 ஆர் 2 சொல்யூஷன்ஸ் சொல்லியிருக்கேன். எப்படி அப்படின்னு சொன்னால் கோஎஃபிஷியன்ட்லாம் ஆட் பண்ணி பார்த்து 0 வந்துச்சுன்னா x - 1 ஈஸியாக ஃபேக்டர். அப்போ x = 1. ஆட் பவர் ஈவன் பவர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் x + 1 ஈஸியாக ஃபேக்டர். அப்போ x = -1. இதுலேருந்து நீங்கள் சம் போட ஆரம்பிங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தியரம் பார்க்குறப்ப இதை நான் எப்படின்னு சொல்கிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணி 0 வந்தால் x - 1 ஈஸியாக ஃபேக்டர். அப்போ x = 1. ஆட் பவர் ஈவன் பவர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் x + 1 ஈஸியாக ஃபேக்டர். அப்போ x = -1. இப்போ x = 1 இருந்துச்சுன்னா x - 1 = 0. x = -1 இருந்தால் x + 1 = 0. இது ரெண்டும் தனித்தனியாக = 0. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் = 0. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் x² - 1 = 0ன்னு வரும். இந்த x² - 1 = 0 இருந்தால் அது ஈக்குவேஷன், 0 இல்லாமல் இருந்தால் இது ஃபேக்டர். இந்த x² - 1 இந்த ஈக்குவேஷனில் டிவைட் பண்ணால் ரிமைனிங் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த கோஷன்ட் அந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு மற்ற ரூட்ஸ் எல்லாம் கிடச்சிடும். இப்போ இதில் 2 ரூட் கிடச்சிருச்சு. இது 4th டிகிரி ஈக்குவேஷன். இன்னும் 2 ரூட் நம்ம கண்டுபிடிச்சாகணும். அது x² - 1 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் டிவைட் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டெப்பை கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை x² - 1 டிவைட் பண்ணால் x² + 3x + 1 = 0ங்கிற அந்த கோஷன் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நான் அதை விட்டு வச்சது நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணுங்கிறதுக்காக தான். அந்த ஈக்குவேஷனை x² - 1 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் கிடைக்கிற கோஷன்ட் வந்து x² + 3x + 1 = 0ன்னு வரும். இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த +1 வெளியில் எடுத்துட்டு -1 இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். எக்ஸோட வேல்யூவில் பாதி எடுத்து ஸ்கொயர் பண்ணு. எக்ஸோட வேல்யூ 3, அதில் பாதி 3/2 ஸ்கொயர் பண்ணால் 9/4. லெஃப்ட் சைடு 9/4, ரைட் சைடு 9/4. இதை x + 3/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -4. அப்போ 9 - 4 5/4. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடு. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். x + 3/2 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப +or- 5க்கு ரூட் எடுக்க முடியாது, √5. 4க்கு ரூட் எடுத்தால் 2. அப்போ x = +or- √5/2. இந்த 3/2 வெளியில் வந்தால் -3/2. இப்போ 2 ரூட் இருக்குது. √5 - 3 / 2 இது ஒரு ரூட்டு. -√5 - 3 / 2 இன்னொரு ரூட்டு. Therefore the solutions 1 - 1 √5 - 3/2 -√5 - 3/2. இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை x² - 1 டிவைட் பண்ணால் x² + 3x + 1 = 0ன்னு வரணும். அந்த ஸ்டெப்பை நீ சால்வ் பண்ணி பாரு. பார்த்தா கோஷன் கிடைக்கும் x² + 3x + 1ன்னு. அதுக்கப்புறம் நீ இது மாதிரி சால்வ் பண்ணு. Find real number satisfying 4x - 3 × 2x + 2 + 2/5 that is equal to 0. ஈக்குவேஷனை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு பாருங்கள். 4x -2x ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டேன். இது 4x மாறிடுது. 2² 4 4x -3 இது பேஸ் ரூல் அப்ளை பண்ணி 2x × 2² பிரிச்சிருக்கேன் ப்ளஸ் 2/5. இந்த ஈக்குவேஷனில் 2x டீன்னு வச்சுக்குவோம். இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா t², ஏன்னா 2x வந்து t² மைனஸ் இது t², 2² வந்து 4 × 3 12, அப்போ 12t. 2/5ங்கிறது 32. பெருக்குனா 32 வரணும், கூட்டினா -12 வரணும். என்ன பாசிபிலிட்டினா -8 - 4.
அப்போ t மைனஸ் 8 t மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0 கன்வெர்ட் பண்ணுறப்ப டீயோட வேல்யூ 8 டீயோட வேல்யூ 4 t 4 இருந்தால் 2 பவர் எக்ஸுங்கிறது தான் 4 ஏன்னா டீயை தான் நம்ம 2 பவர் எக்ஸ்னு அசியூம் பண்ணியிருக்கோம் அப்போ 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போ இது ரெண்டும் ஈக்குவலைஸ் பண்ணால் பேஸ் ஈக்குவலாக இருக்குது அப்போ பவரும் ஈக்குவல் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அடுத்தது when t ஈக்குவல் டு 8 இப்போ 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 தட் இம்ப்ளைஸ் 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 8ங்கிறத நம்ம 2 கியூப்னு எழுதிக்கலாம் அதே போல் பேஸ் ஈக்குவலாக இருக்குது அப்போ எக்ஸ் அதாவது பவரும் ஈக்குவல் ஆகிடும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்றைக்கி சால்வ் பண்ணுற சம பேஸ் பண்ணி இப்போ 2 சம் கொடுத்துருக்கேன் இதை சால்வ் பண்ணி பாருங்கள் சால்வ் 2 cos squared x மைனஸ் 9 cos x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 நான் சால்வ் பண்ண சம் வந்து சைனில் இருந்துச்சு இந்த சம் வந்து காசில் இருக்குது நெக்ஸ்ட் சம்மு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 10x கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0 ரெண்டுமே எக்ஸாம்பிள் சம் தான் சால்வ் பண்ணி ஆன்சர் செக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் 3.5ல சில சம்ஸ் பார்த்துருக்கோம் ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ